வணக்கம். நான் உங்கள் தமிழ் சர்வைவர். இந்தியா அவுட்லைன் மேப் பிளாகில் இன்றைக்கி 40வது நாள். ஒரு வழியாக 40 நாள் ரீச் பண்ணிட்டோம் இந்தியா அவுட்லைன் பிளாகில். ஸோ இப்போ நான் இங்கே இருக்கேன்னா ஒரு கோயிலில் தான் இருக்கேன். கோயில் பேர் எனக்கு தெரில. கர்நாடகா இருக்கிறதால எனக்கு பேர் அவ்வளோவா தெரில. ஜஸ்ட் ஒரு கோயில் முட்டுறேன்னு சொல்லிடுறேன். இப்போ தான் எந்திரிச்சேன். ஜஸ்ட் ரொம்ப டயர்டாக இருக்குது. அதான் தூங்கி எந்திரிச்சேன். சரியான புயலுங்க. நேற்று சரியான புயல், மழை அடித்து ஊற்றுது. எங்கே வரைக்கும் தண்ணி வந்துச்சுன்னா இருங்க, நான் உங்களுக்கு கோயிலை எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் எப்படி மழை பெஞ்சிட்டுன்றதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுறேன். கோயிலோட என்ட்ரன்ஸ். ஸோ இங்கேருந்து எதோ வாசலாக ஃபுல்லாக மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, புயல் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்படி அடிக்கும்போது ஸ்ப்ரே ஆகிட்டு இருந்துச்சு தண்ணி ஃபுல்லாக. இங்கே தான் ஆக்சுவலாக நான் தூங்கியிருந்தேன். வாட்ச்மேன் பக்கத்தில் இருந்தார். நான் அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு தூங்கியிருந்தேன். அங்கேருந்து ஸ்ப்ரே ஆகிட்டு இங்கே வரைக்கும் தண்ணி அடிச்சிச்சு. சரி, இங்கே வரைக்கும் தண்ணி அடிச்சு கொஞ்சம் இப்படி தள்ளி தூங்கலான்னு பார்த்தா இன்னும் சூறாவளி மாதிரி காற்றடிச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரே ஆகிட்டே இங்கே வரைக்கும் அடிச்சிருக்கு பாருங்க. அது இல்லாமல் சைடில் இருந்து வேறு ஒழுகிட்டு இருந்துச்சு. சரியாக தூங்க முடியல. ஓரளவு தூங்கினேன். அப்புறம் எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஜஸ்ட்டு இப்போ கிளம்பலான்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணுறேன். இங்கே தான் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். ஸோ இதான் நான் மார்னிங் எந்திரிச்ச கதை. இன்னொன்று உங்களுக்கு காட்டலான் இருந்தேன். அப்படியே இந்த கோயிலுக்கு அப்படியே பேக் சைடில் ஒரு கப்பல் இருக்கு பாருங்கள். அது பக்கத்துலேயே குளிக்கலான்றாங்க. இப்போ தான் எந்திரிச்சேன். பக்கத்துலேயே ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது. எனக்கு என்ன ஆசைன்னா அந்த கப்பலில் ஏறி பார்க்கணுன்னு சொல்லிட்டு. கட்டி தான் இருக்குது. ஏறி உள்ளே போய் பார்ப்போமா? வாங்க போயோம். என்னங்க, ஏறி பார்த்துருவோமா? கயிறு கட்டி தான் இருக்குது. இந்த இதில் கல்லில் கட்டி தான் இருக்குது. ஒரு தடவையாச்சும் இந்த மாதிரி கப்பலில் ஏறி பார்க்கணுன்றது ரொம்ப நாள் ஆசை. என்ன சகதியாக இருக்குது ரொம்ப. காலை வச்சாலே உள்ளே போகுதுங்க. சகதியாக இருக்குது, ரொம்ப சகதியாக இருக்குது. எப்படி போகிறது? அந்த பக்கம் தான் போகணுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சகதியாக இருக்கே. காலை கழுவிட்டு அந்த பக்கமாக உங்களுக்கு ஏறி காமிக்கிறேன். இங்கே ஒரு கல்லை கால் வச்சுருக்கேன். அப்படியே உள்ளே போக வேண்டியதான். எப்படி போகிறது? இங்கே காலை வச்சாலே அப்படியே உள்ளே அமுக்குதுங்க. அதான் பார்க்குறேன். சரி, நான் ஒன்று பண்ணுறேன். காலை வச்சா உள்ளே போகுது. சகதியில் இதில் ஃபோன் விழுந்துடாமல் பார்க்கணும். ஸோ அதனால் ஃபோனை உள்ளே வச்சுட்டு நான் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். பார்த்துட்டேங்க. அங்கே ஹெல்மெட்டையும் பேக்கை வச்சுட்டு ஒரு தாண்டினேன். வந்துட்டேன். அப்பா, கப்பலில் உட்காரணுன்னு எவ்வளோ நாள் ஆசை. சூப்பராக இருக்கு பாருங்க. வியூவோட அப்படியே உட்காரும்போது என்ன இப்படி தண்ணி உள்ளே போயிருக்கு. தண்ணியாக இருக்க உட்காரலான்னு பார்த்தா இங்கே உட்காரும். அப்பா, செமையாக இருக்குங்க. இதெல்லாம் போகணும் ரொம்ப நாள் ஆசை. சூப்பராக இருக்குது. சரி, ஓகே, வாங்க. கொஞ்சம் நேரத்தில் அது கோயில்காரங்க எதுவும் பார்த்தாங்கன்னா அது பிரச்சனை ஆயிரும். அப்படி நம்ம போக வேண்டியதான். முடியலைங்க. நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். சரியான கண்ணில் அப்படியே ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு கண். ஃபீவர் 2 மாத்திரை போட்டேன். பேராசிட்டமால் 2 மாத்திரை போட்டேன். அது ஏன் இப்படி இருக்குதுன்னு தெரில. திரும்ப நடக்கிறனால இப்படி தெரியுதான்னு தெரில. உள்ளங்கால் திரும்ப ரொம்ப வலிக்குது. இன்றைக்கி கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். வேறு வழி இல்லை. அதான் ஒரு இடத்துல தூங்கிட்டேன் அப்படியே உட்காந்து. இன்றைக்கி இதோடு நிப்பாட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். நாளைக்கு டெஸ்டினேஷன்
மார்க் பண்ணி வச்சுட்டு அங்கே தான் போயிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரி ஆகுது என்னன்னு தெரில. வாய்ஸ் கூட ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சரி ஓகேங்க, நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி இதோட நிப்பாட்டிக்கலாம் நினைக்கிறேன். 41 நாள் கரெக்டாக ஃபீவர் ஆகுது. நாளைக்கு 41 கொஞ்சம் வேகமாக போகலாம். முடிஞ்ச வரைக்கும் மாத்திரை போட்டு சரி பண்ணிடுறேன். நாளைக்கு 41வது நாள் கிளம்பிடலாம். ஏன்னா முடியலைங்க, சத்தியமாக முடியல. நேற்று கூட ஓரளவு பெட்டராக ஆயிடலான்னு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நேற்று மழை பெஞ்சு நைட்டு சரியாக தூக்கலையா, ஒரு மாதிரி ஃபீவர் ஆகிற மாதிரி தான் இருக்கு. சரி ஓகே, பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.